வைக்க போறோம். தென்னை மரம் வைக்க போகிறோம். அதனாலே எல்லாம் எடுத்து வந்து ஓகேன்பா. நம்ம வயக்காட்டில் வேலை இது இல்லை. நாங்கள் பைக்கில் வந்துடுறோம், நீங்கள் போங்க. நாங்கள் பைக்கிலே வரோம். புரியடா அங்கே நின்றுக்கிறியா? பைக்கிலே வரோம் நம்ம. அப்படி தானாட்டுக்கு சாமி. 2 3 ஆமா தெரியல. மணி இருக்கிறாப்புல நாங்கள் சரி போகலாம். என்ன கிருஷ்ணா கீழே போனா தூக்கிட்டு போய்க்கலாம். என்ன டயரோட வந்துருக்குது? இது அங்கிருந்து வட்ட அடிச்சுட்டே வருமா? நீங்க மாப்பிள்ள என்னென்ன சம்பவம் பண்றான்னு தெரியல. அவன் எப்பறம் கீழே வாங்கி கீழே போன மேலே 2 பேர் வேணுமா? மேலே 2 கையிலும் பிடிச்சிட்டீங்கன்னா மாப்பிள்ளை இறக்கி கீழே வச்சிரும். தோல் மேலே சுட்டிங்கன்னா கியரில் போட்டுரு. டயர் இரு கியரில் போட்டுரு. இப்போ பிடிச்சிக்கா. எங்கடா மாப்பிள்ள ஸ்டாண்ட் எடுத்து போ. அந்தான் கொண்டு போ, அந்தான் கொண்டு போ. முன்னாடி முட்டு இல்லையா? முன்னாடி ஸ்டாண்டா? நீங்கள் 2 பேர் தான் அந்த வண்டியோட ஆப்ரேட்டர். என்ன பாடுபடுறாங்கன்னு பாருங்க. பெரிய வண்டி. அப்பா அடிச்சுட்டு போகுது. அதே ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மிஷின் நல்லா இதில் இருக்குது. கிளச்சி நல்லா பிக்கப்பாக இருக்குது. ஆமாம், வேற ஓடிக்கிச்சு. அப்பா கொடுக்குறது ஹலோ. சொல்லுங்க. கொஞ்சம் தூக்கி விட்டிங்கன்னா அடியில் கரெக்ட் நப்பெல்லாம் கவனந்து போயிடும். பொழுதோடு சுற்றி விட்டுலாம். கொஞ்சம் தூக்கி விட்டிங்கன்னா பரவாயில்ல. கொஞ்சம் அந்த காற்று ஓட்டம்லாம் வந்துருச்சுன்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் தூக்கி விடுங்க. இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு கூட தூக்கி விட்டு ஒரு 1 மணி நேரம் கழிச்சுன்னா போதும், சுற்றி போடலாம். தூக்கி விட்டு எனக்கு கூப்பிடும். அவ்வளோதானா? சரிப்பா. நேற்றே தண்ணி விட்டுருக்கலாம். எல்லாம் வாடி போச்சு. மாம்பழம் ரொட்டாட்டில் தான் ஒன்று போடுற மாட்டேங்கிறப்பா. ரொட்டாட்டில் தான் ரொட்டாட்டு. அது ஒதுக்கி விட்டு வெட்டி விடு. அதுக்கு தான் நெருப்பு வைக்கிற இடம். அள்ளி போடுறதுக்கு இடம் இல்லை. அதை ஒதுக்கி விட்டு வெட்டி விடு. என்னாச்சு? இதில் வேணா கூட சைஸ் குறைச்சிக்கலாமா? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். 2 பிளேடு கழட்டிட்டு ஓட்டணும். இது ரொட்டேட்டர் தான் ஜாமி. ஆமா, இது ரொட்டேட்டர் தான். நல்லா கரெக்டான ஹோல்ஸாடா? ஹோல்ஸ் இருக்குதாடா? ஃபர்ஸ்ட் ஹோல்ஸ் இருக்கு. இல்லை அந்த பக்கத்துக்கு இது செட் ஆகுமா? அப்போ நாடே ஃபோனில் பாட்டிக்கிறப்பா. நல்லா இது எப்படி ஜாயின் உள்ள வருமா வெளிய வருமா? அப்படியே வெளிய ஓடுதானே? உள்ள ஓட்ட போட்டினா அதை இதெல்லாம் போடும். இதெல்லாம் போகுது. நீ கரெக்டாக அப்போ சொருவில். நான் கரெக்டாக தான் சொருவி இருக்கிறேன். எங்கள் அஜித் எங்க? ஒருத்தர் கரெக்டாக சொருவாரா? எக்ஸ்போர்ட். அவ்வளோதான். அது எடுத்து அந்த சர்க்கிள் இப்பெல்லாம் பிடுங்காதா? எதுவுமே ஆகாது. அவ்வளோதான்.
ஓட்டாட்ட போட்டா ஓடும். அது ஒரு இது எடுத்தா காமி அஜித்து குடல் வாங்கிட்டு வா, ஏதோ ஒன்று கட்டி நிறுத்திக்கலாம். இந்த அதுவும் இந்த கட்டையும் தண்ணி உள்ள இது எப்படி தூக்கணும்? சும்மா லைட்டாக அப்படி தூக்கி விட்டா போதும். சாக்கி அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. மணிக்கு 1.5 லிட்டர் போகுமா? 1 லிட்டர் போகணும். கொஞ்சம் லோடு கொடுத்தா கொஞ்சம் அழுத்தி பிடிச்சோம்னா கொஞ்சம் கம்மியாக தான் போகும். அதே அதான் செலவு கொஞ்சம் லோடு இருக்குது. 2 மணி நேரத்தில் ஓட்டி போகலாமா? வருவாங்க மந்தி குடல் அங்கே இருக்குங்க, அம்மாட்ட இருக்கும். நான் அன்னைக்கே எடுத்துகிட்டு போக சொன்னேன், நீ எடுத்துகிட்டு போகல. அது அவ்வளோதான், ஃபினிஷ். சரி, இன்னமே நீங்கள் உங்கள் பக்கம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். முன்னாடி முட்டை தூக்கிக்கணுமா? ஓகே. மொத்தமாக 2 கீர் தானா? அவ்வளோதானே. செகண்ட் ஒன்று, ரெண்டாவது நியூட்டில் சுவிட்ச் போடுவேன். நாம் இழக்க தேவையில்ல, அதே போயிருமா? ரிவர்ஸு வாட்டரையே திருப்பி போட்டிங்களே, உங்களை என்ன பண்ணுறது தெரியுது. நானும் பார்க்க அதான் என்னடா இது தூக்கிட்டே இருக்குதுன்னு பார்த்தேன். குதிக்காதா? அட இந்த பக்கம் அதே ஷார்ப்பாக இருக்கிறதால வெட்டும். எங்கடா குதிச்சு குதிச்சு போகுது. பார்சல் ஓட்டுறோம்னு வச்சுக்க, எப்படி போட்டோம்னா இழுத்துக்கிட்டு போவோம். ஓ, இப்போ வந்து இப்போ நம்மளை வண்டி இழுக்கக்கூடாது, நாம் தள்ளி விடணும். ஆமாம். அட அது கரெக்டாக போட்டியா? அது கரெக்டாக போட்டோம். என்னாச்சு பிடிங்கிச்சு, ரிவேஸ் போட்டோம். ரிவேஸில் மாட்டிவிட்டார போகிற வாட்டரியா, வேறு ஒன்றும் இல்லை. வாட்டரி இப்போ தூக்கி பிடிக்கும். முன்னாடி போட்டாரப்பா, காட்டர் பண்ண போடணும். சிம்பிள் டெக்னாலஜி. ஆன் பண்ணி விட்டுரு. ஓ, இப்போ எவ்வளோ பொறுமையாக போகுது. ஓகேண்ணா. பார்த்தீங்கன்னா இது பெரிய வண்டி வர்றதுக்கு அந்த சோப்புக்காரர் தண்ணி வச்சுட்டாங்க. அதனால் நாங்கள் எத்தனை வண்டி வச்சுருந்தாலும் இப்படி சின்ன வண்டி கூப்பிட்டு ஓட்டுற நிலமையை வச்சுட்டாரு. ஆனால் நல்லா வெட்டுது ப்ரோ. இங்கே பாருங்க, என்ன பெரிய வண்டியில் ஓட்டினா எல்லாம் பிச்சு போட்டுரும். ஆனால் இது எல்லாமே கத்திரிச்சு போட்டுருது. இதேமாதிரி நிறைய பேர் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சின்ன வண்டி நல்லா தான் இருக்குது. ஆனால் நடக்கணும், கஷ்டம் இல்லாத நடக்கணும். 2 சால் ஓட்டிட்டா பில்லெல்லாம் கம்ப்ளீட் ஆகிட மாட்டேங்குது. 500 ரூபா செலவு பண்ணி மருந்து அடிக்கிறதுக்கு இது மாதிரி ஓட்டிவிட்டா மரமும் சுத்தாயிரும், எந்த பிரச்சனையும் இல்லை. பாலையெல்லாம் கடந்தால் சுற்றிக்க மாட்டேங்குதுண்ணா. போடு மாப்பிள. தம்பி காய் எடுத்தாங்க மேலேயே மாப்பிள போடுவோம். 3 முடிச்சு நாங்கள் ஒரு மேலே இப்போ வரப்பு மேலே. பரவாயில்ல, இது ஒரு 2 மணி நேரத்தில் என்ன செய்துன்னு கேட்டுப்படுவாங்க. வேறு என்ன விதையாக ஓடுது பாருங்களா, குடுக்குன்னு 2 சால் ஓட்டா தெரியுது. மாப்பிள ஓட்டம் ஓட்டுறதே மாப்பிள வாழை மரம், பச்சை வாழை மரம், நீ அந்த தள்ளியே போ. அங்கே பாருங்க, அவனை பாருங்க ஆட்டத்தை.
அதான் போகுது பாரு. அப்படியே நறுக்கி போட்டுருக்குண்ணா. தூக்குடா ஓடு. ஐயோ அப்பா. எந்த அளவுக்கு அழுத்தி பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு இறங்கி வருதுண்ணா. தூக்கி பிடிச்சிட்டா மேலே பறந்துருது. இந்த ஒரு வண்டி வாங்கிட்டு இது என்னென்ன அட்டூழியம் பண்ணுறாங்கிறீங்க யாருங்க? பூண்டு கேண்டெல்லாம் நறுக்கி அடிச்சு வருது. ஒட்டேட்டே தான் என்ன சந்து புந்து எல்லாம் கொஞ்சம் நடக்கணும். தழுப்பு பார்க்காத நடக்கணும். எல்லாம் பண்ணாடை இதெல்லாம் கடந்தா வேலைக்கு ஆகாது. அப்படியே மரத்தை ஒண்டை போட்டுரு. சரி எடுத்துக்கிறோம்லாம் விடு. அது மட்டம் தான் தூக்கி அடிக்க மாட்டேங்குதுண்ணா. பண்ணாடை ஒரு பண்ணாடை மாட்டேன்றதே தூக்கி தூக்கி அடிக்குதுன்னா பாருங்க. ஒரு பெட்ரோல் இன்ஜினுக்கு இந்த அளவுக்கு போடுதுன்னா பாருங்க. 1.5 லிட்டர் 1 லிட்டர் 1.5 லிட்டர் போகுதான். நல்லா அழுத்தி பிடிச்சி ஓட்டினா 1.5 போகுமா. மொதல் சாலுக்கு போயிடுமா. ரெண்டாவது சாலு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா மண்ணை கிளறி போடுறாங்கல்ல. ஓகேன்பா. மரம் பாருங்க எப்படி தான் போகுதுன்னு பாருங்க. தண்ணிக்கு குறைச்சலே இல்லை. ஆனால் மரம் வீணாக போகுது. இங்கே ஒரு மரம் சாஞ்சி போச்சு. கிட்டத்தட்ட வயலில் வந்து 6-7 பிள்ளை சாஞ்சி போச்சு ப்ரோ. இந்த மரம் பாரு சாஞ்சி போச்சு. எதையுமே விடக்கூடாது தானே தம்பி? கூட
புழு இருந்தாவா உருப்பட போகுது. மரத்தை காலி அந்த வண்டி தான் பிரச்சனையே. இது அப்புறம் கூட ஓட்டிக்கலாம். அதை ஓட்டிக்கிட்டுங்க. அந்த புழு தான் வண்டா மாறிடுறதா? சாமி இதென்ன தண்ணி தண்ணினா தானே வண்டுக்குது. காய் வைக்காது. மரம் இருக்கு. இதெல்லாம் தோறு இருக்குதா? அறுத்து செஞ்சுக்கிட்டாங்க 2 மரத்தையும் ஒரு செகண்டில். இதில் தான் இருக்குது, இதில் தான் இருக்குது. இந்த அதை ஒரு துண்டு அடிச்சுட்டு தம்பிதா, அதை மட்டும் அந்த மரத்தை. பத்தி விட்டு ஏறிட்டோம். இன்னும் 2 வைக்கணும், இதுக்கு வைக்கணும். இந்த ஆழம் பத்தாது. எவ்வளோ ஆகும், இன்னும் ஆழமும் வைக்கணும். இந்த பிள்ளைகள்லாம் பத்தாது. நான் வளர்ச்சி 2 கால் ஓட்டிட்டான். எப்படி கடந்த வயலில் எப்படி ஓட்டி வைக்கின்றோம். நம்ம வண்டி ஓட்டுறதுக்கு இடம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். நம்ம வண்டி ஓட்டுறதுக்கு தான் தடலாக போச்சு. Yeah?
எங்கே இருக்குது? ரேட்டு விற்கும் போது மட்டையும் விட மாட்டாங்க, எதையும் விட மாட்டாங்க. ஏன்டா இங்கே கூட கீழே உட்காராதா? ஏங்க அதுக்கு வாட்டுறியா கேக்குதா? அவன் எப்படி ஓட்டுவான்? கொஞ்சம் வளர்ந்த வாக்கி கூட ஓட்டுவான். அது எப்படி புரிஞ்சு ஓட ஆடும்ல சிவர் ஆகும்ல வந்து புறம்ப உடையாதா? தூக்கி போட்டுருப்பா. டேய் எத்தனாவது நான் இன்ஜின் வேலை செஞ்சுருக்கிறீங்க? இன்ஜின் வேலை எத்தனாவது செஞ்சுருக்கிறீங்க? ஒரே அடி செஞ்சுவிட்டீங்க. கேட்டு பார்க்கலாம். ஓகேன்பா, அவ்வளோதான் முடிஞ்சுது. சின்ன வண்டி எல்லாம் வண்டியில் ஏற்றியாச்சு. அவ்வளோதான், வீட்டு கிளம்பி மட்டும் தான் வந்ததுக்கு ஓட்டியாச்சு ப்ரோ. ஓகேன்பா, இன்றைக்கி பொழப்பு எங்கள் பொழப்பு அவ்வளோதான். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பை, டேக்கர் மிஸ் யூ. இத்தனை மாடு பேரில் இருக்குதுன்னு நெட்டில் ஓட்டிட்டீங்களா மறுபடியும்? நாம் என்ன அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு அதே இடத்துல நின்றுட்டு வெட்டுமா? அழுத்தி பிடிச்சிட்டுனா அவுத்து வெட்டிக்கிட்டே அவுத்துல வெட்டி இறங்கும். அப்படியே இறங்கும். ஒரு ஐட்டம் இன்ஜினுக்கு வேலைச்சிட்டீங்க. இன்ஜினை ஒரு ஐட்டம் அது என்ன ஆச்சுன்னா ரொம்ப டெப்ட் கொடுத்து ஓட்டிட்டீங்களா? அதே தான், ஒரு லிமிட்டாக ஓட்டல. உழவு இல்லாத காடு வச்சு அதே ஆடலாம் எங்கள் அப்பா வச்சு அழுத்து பிடிச்சி போட்டால் கட்டி போயிடுச்சு. பரவாயில்ல. ஆனால் நல்லா உழைச்சிருச்சு அந்த அளவுக்கு. மேலே இது எடுத்தது என்ன ரேட்டு? மடங்கு 37. இது சம்பாதிச்சிருங்க 1 லட்ச ரூபாய்க்கு ஓடிருக்கோம். ஏப்பா உங்களுக்கு ஒன்று போகிறது பாரு, இவ்வளோ வயலில் ஓட்டிவிட்டீங்களா? கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இழுத்துவிட்டீங்களா? இப்போ நாங்கள் ஓட்டுனா அரை மணி நேரம் ஓட்டுவோம். இன்னும் நல்லா மண்ணு போனதா எங்கள் நம்ம மணல் கண்டமாக இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக. இதெல்லாம் களிமண் பதமாக போச்சு. அதனால் நீங்கள் ஓட்டுறது கரெக்டாக. நேற்று வந்து பார்த்தியா கரெக்டா? அதனால தான் இல்லைன்னா ஓட்ட முடியாது. அது எதில் வரும் தெரியல. அதில் நெல் கடத்தணிக்கிட்டு நெல் பேர் வரும். போயிட்டு விட்டுட்டு வா, நம்ம போகலாம். போயிட்டு பேலர் ஓட்ட போகணும். அவ்வளோதான், நான் முடிஞ்சிருச்சே. என்ன இருக்குதா சாமி? இந்தானே வாடா. வேறு டெப்த்துப்பா நல்லா 1/2 அடி மண் எடுக்குதா? 1/2 அடி மண்ணெல்லாம் அசால்ட்டாக வர மாட்டேங்குதா? அது யாரை கேட்டு வெட்டுது? ஒரு செட்டு பிளேடு மாத்திரம் எவ்வளோ நேரம் ஓடும்? இது மாதிரி 1 வருஷம் ஆகுது. 1 வருஷம் ஆகுதா? இது என்னைக்கு நீங்கள் கேட்குறது? எத்தனை செட்டு மாற்றிருக்கிறீங்க? இப்போ ஒரே செட் தான். வண்டி வாங்கினது ஃபஸ்ட்டு செட்டு. சரி சரி. மிஷினோட வந்தது ஒன்று முடிச்சு 2ஆச்சுட்டா? இப்போ எல்லாம் இதெல்லாம் யோகப்பட்ட மாடல் வந்துருச்சு. இப்போ 27,000. இதுவா? இல்லை இப்போ வந்து புது வண்டி இந்த வண்டியெல்லாம் போகிறதில்ல. இதோட அட்வான்ஸ் மாடல் வந்துருச்சு. வேற உக்காந்து ஓட்டுற அளவுக்கு வந்துருச்சுப்பா. அது வந்து பின்னாடி வந்து ரொட்டேட்டர் இருக்கும், முன்னாடி டயர். ஆனால் இது பிடிக்கிற மாதிரி இது மொத்தம் இன்ஜின் வெயிட்டு அமுத்துது இல்லை. அதனால் இதோட டெப்த் இன்னும் செம்மையாக இருக்கும். வந்து டயருங்கிறதுனால முன்னாடி போயிடும் அதிகம். அதான் இது நாம் வச்சு அளத்துறது தானே. அளத்துற அளவுக்கு அந்த அளவுக்கு டெப்த்து. முதல் சால் கூட கீறிக்கிட்டு வந்துச்சு. முதல் சால் வந்து அப்படித்தான் விட்டோம். 2ஆவது சாலுக்கு 2ஆவது சாலுக்கு நல்லாவே அப்படியே இறுகிட்டு இல்லை, வண்டி குதிக்கும் மிதக்கிறதுக்கு பார்க்குது. இது நல்லா அப்படியே இறங்கும். சரி, ஏதோ வேலைக்கு போகலையா? வண்டி ஓட்டிட்டு இருக்கிறான். வேலைக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா? அதனால தான் வந்துட்டானா? வேலைக்கு ஒரு பொறுமையை கண்டா தூக்கி எறியுது. அதுதான் பிரச்சனை. அப்படியே எதிரும். அதான் எதிருது. போனோம்னால
போப்பா எடுத்து போகலாம். ஓகேன்பா, அவ்வளோதான் ஓட்டி முடிச்சாச்சு. ஃபினிஷ். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்தில் ஓட்டிட்டாங்க. 200 ரூபா டீசல்லே ஓட்டியாச்சு. இல்லை இன்ஜின் மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றுறதான்னு கேட்டேன். நினச்சேன் தண்ணி பிடிச்சிட்டு அது யார் கேட்டு பழுக்குது வந்துடும். சைலன்சர் என்ன பெட்ரோல் இன்ஜின் இல்லை. இதெல்லாம் முடிஞ்சுது. ஃபினிஷ். இன்னுமே மருந்து அடிச்சிக்க வேண்டியதான். எல்லாம் ஓரளவுக்கு கரண்ட் ஆச்சு. மருந்தே தேவையில்லை. 2 நாள் செத்து போயிடும். அது செத்து போயிடும். பில்லு முளைச்சாதான் நான் சொல்கிறேன். முளைச்சா ஆமாம்மா காயிட்டோம். என்ன வெச்ச பிள்ளை தான் பிரச்சனை. வச்ச பீஸில் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா போதும். இது ஓட்டுனா கை வலிக்கலையா? பிடிச்சி ஓட்டுறது கை இப்படியே நேரத்தை வண்டியை எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் அந்த வரப்பு வாங்கி ஓட்டுறது ஆகும் நினச்சிட்டு தான் இதை நம்மளால பிடிச்சி ஓட்ட முடியாது. குதிக்குதுன்னா அப்படின்னு குதிக்கலாம்ல. அழுத்தி பிடிச்சா தன்னை போல வெட்டுன்னு வெட்டுது. என்ன மாதிரி 1/2 அடி மண் எடுக்குது. பெரிய ரொட்டாட்டர் எடுக்கிற மண் எடுத்துக்கிட்டாங்க. வெட்டும்னு நினைக்கிறேன். ஆமாம். அப்புறம் நான் போய் பேக் ரோட்டுக்கு எடுத்துக்கிட்டேன். பேக் ரோட்டு வருஷம் 1,30,000 ரூபா. இதெல்லாம் அழுத்தி பிடிச்சா வெட்டிக்கிட்டு இறங்கிட்டே இருக்குது. இதோட கொஞ்சம் பெருசு. அது 7 HP இதுவும் இருக்குமே. HP எல்லாம் ஒன்று பெண்ணால ரோட்டரி பேக் ரோட்டரி இருந்தால் உனக்கு நார்மலாக பிடிச்சிட்டு ஓடிட்டு போகலாம். இது நாம் கழட்டி போட்டு அதெல்லாம் வேண்டியதில்ல. அதில் வந்து ஈஸி தம்பி வண்டி போயிருந்தா இப்போ ஏறாத இறங்கு. வண்டி ஏறிக்க. அப்படியே ஒரு பக்கம் சந்திருக்குதா உங்கள் வண்டியை பிடிக்கிறதுக்கு ஏறாதடா. ஏய் வண்டி விழுந்துடும். நேராக நிற்கிது. ஏறாத. அப்புறம் ஏறிக்குவா. இறங்கு. ஒரு ஆள் மேலே ஏறிக்கிறது தான் பெஸ்ட்டு. இல்லை அப்படியே தூக்கி வச்சிடலாமா? மாப்பிள்ளை கீழே இருந்து தூக்கிறது தான் பெஸ்ட்டாக இருப்பான். அப்படியே கீழே அது மேலே வச்சிரு. அப்படிதான் நிற்கி. சரி ஓகே. இன்னும் கொஞ்சம் தள்ளினா அது இது மேலே உட்கார வச்சிரு. சாயாத மாதிரி முட்டு போட்டு விட்ரு அஜித்தை. தேவையில்லையா? அப்படி கீழே சாஞ்சா கூட டப்புன்னு கீழே விழுவாது. எதாச்சும் மேட்டில் ஏறினா மேரமாக கூட. ஒரு ஆள் பிடிக்கிறது தான் பெஸ்ட்டு. எடுமாப்பிள்ள போட்டு யா சரி பார்க்கலாம். கள்ளக்குடி சோளத்தட்டு ஒரு 4 கத்தை வரும்பா. அதை அந்த வண்டியில் ஜாயின் பண்ணி மிஷின் கொஞ்சம் லிப்பேர் அதை ரெடி பண்ணி அனுப்பிவிடணும். மழை வர மாதிரி தான் கத்திக்கிட்டு இருக்கிறேன். இங்கே தான் அரச மலையும் ஏற்கனவே மலையில் நனைஞ்சு போச்சு முந்தா நேற்று. அது இங்கே ஒரு ஐட்டம் நலைய விட்டா பக்கு பக்கும்ல. நல்லா படுத்துக்கா. அவ்வளோதான். அழுத்து போட்டு நாங்கள் பின்னாடி வரோம். ஓகேன்பா, அவ்வளோதான் முடிஞ்சது. வந்தோம், ஓட்டணும், கிளம்பியாச்சு. ஓகேன்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக். நான் தான் வண்டி மேலே சாயாதரான்னு சொன்னோம்ல. ஓகேன்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய். என் மாவன் பாருங்க வண்டி கீழே தள்ளிவிட்டான். பார்க்குறத பாரு. தாடா சொல்லு.